மரணத்தின் கடவுளான யமதர்மன் பூமிக்கு வரும்போது தான் கையில என்ன கொண்டு வருவாரு அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? கண்டிப்பா ஒரு பாசக்கயிறு இல்லனா ஒரு பயங்கரமான ஆயுதம் அப்படிதானே நினைப்பாங்க எல்லாரும். ஆமா, ஆனா அவர் கையில கொண்டு வர்ற ஒரு பிரத்யேகமான அடையாளம் உங்க வீட்டு பின்புறத்திலேயோ இல்ல வேலியிலேயோ எந்த கவனிப்பும் இல்லாம சுருண்டு கிடக்கிற ஒரு விசித்திரமான கொடி அப்படின்னு சொல்ல நீங்க நம்புவீங்களா? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிஜமாங்க. பார்க்கவே ஒரு எலும்புக்கூடு மாதிரி, மனிதனோட முதுகெலும்பு மாதிரியே கணுக்கணுவா ஒரு சதைப்பற்றுள்ள பச்சை நிற சங்கிலி மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? அந்த பிரண்டை தான் அந்த மூலிகை. ஆக்சுவலா இந்த ஒரு சாதாரண செடிக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய விஷயமா அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம். கண்டிப்பா. நமது இந்த பிரத்யேகமான ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எதை அலச போறோம் தெரியுமா? உங்க வீட்டு சமையலறையில இருக்கிற ஒரு சாதாரண பிரண்டை துவையல் மரணத்தின் கடவுளுக்கும் உங்களுக்கும் இடைய எப்படி ஒரு ஆன்மீக மற்றும் மருத்துவ பாலமா மாறுது அப்படிங்கறத பத்தி தான். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. ஆமா, ஜெம் பக்தி டிவில தாந்திரிக ஜோதிடர் திரு தர்ஷினி இளங்கோவன் அவர்கள் பகிர்ந்துகிட்ட ஒரு மிக ஆழமான உரை அடிப்படையா வச்சுதான் இன்னைக்கு நம்மளோட இந்த பயணம் அமைய போகுது. மிகச் சரியான ஆரம்பம். இப்போ இந்த உரையை நாம மேலோட்டமா பார்த்தோன்னு வைங்களேன், இது ஏதோ ஒரு உணவு பழக்கத்தை பத்தின சாதாரண சமையல் குறிப்பு மாதிரி தான் தோணும். ஆமா, எனக்கும் ஆரம்பத்துல அப்படிதான் தோணுச்சு. ஆனா இதுக்குள்ள இருக்கிற தாவரவியல், அதாவது பாட்டனி, அப்புறம் ஆயுர்வேதம், தாந்திரிக உளவியல், இதெல்லாம் நம்ம ஆழமா தோண்டும் போது பல பிரபஞ்ச ரகசியங்கள் வெளியே வருது. ஓஹோ! ஆமாங்க, நம் அன்றாட உணவு பழக்க வழக்கங்களுக்கு பின்னாடி மனிதனோட ஆயுள நீட்டிக்கிற எவ்வளோ பெரிய அறிவியல் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நாம உடைக்க போறோம். எனக்கும் அதே ஆர்வம்தான். இப்போ ஒரு விஷயத்த நாம கற்பனை செஞ்சு பார்ப்போம். மார்வெல் இல்லனா டிசி சூப்பர் ஹீரோக்களுக்கு எப்படி தனித்தனி ஆயுதங்கள் இருக்குமோ அது போலவே நம்ம புராணங்கள்லயும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட தாவரங்கள் இருக்கு இல்லையா? அதேதான். அத விருட்சங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சிவபெருமானுக்கு வில்வம், மகாவிஷ்ணுவுக்கு துளசி, விநாயகருக்கு அருகம்புல் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். கரெக்ட். ஆனா இங்கதான் என் கேள்வி வருது. காலத்தையும் மரணத்தையும் நிர்ணயிக்கிற ஒரு கடவுள் ஏன் ஒரு சாதாரண மருத்துவ மூலிகைய தான் அடையாளமா கொண்டு வரணும்? அவருக்கு வேற பயங்கரமான ஆயுதங்கள் எதுவும் கிடைக்கலையா என்ன? அந்த இடத்துல தான் நம்ம மரபு ஒரு மிகச்சிறந்த குறியீட வைக்குது. இப்போ யமதர்மன் அப்படிங்கிறவரு வெறுமனே உயிரை பறிக்கிற ஒரு கொடூரமான கடவுள் அப்படிங்கிற பிம்பத்தை நம்ம முதல்ல உடைக்கணும். அப்போ அவர் யாரு? அவர் காலத்தின் குறியீடு. காலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் வழங்கப்பட்ட ஆயுள். மனிதனுடைய உடலோட அடிப்படை ஆதாரம் என்ன? அவனோட எலும்புகள் தான். கரெக்ட். பரண்ட செடியோட வடிவத்தை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அது பார்க்கறதுக்கு மனிதனோட எலும்புகள் மாதிரியே தான் இருக்கும். ஆமா, அந்த கணுவா இருக்குமே, அதுதான் சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. அதனாலதான் உடைந்த எலும்புகளை கூட ஒட்ட வைக்கிற அபாரமான கால்சியம் அதுல இருக்கு. ஒரு மனிதனோட உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு வலிமையா இருக்கோ அந்த அளவுக்கு அவனோட ஆயுள் நீட்டிக்கப்படுது. ஓ, அப்போ இதோட கனெக்ட் ஆகுதா? ஆமாங்க. பிரண்டை அப்படிங்கிறது மனிதர்களோட ஆயுளோட அவங்களோட காலத்தோட நேரடியா தொடர்புடையது அப்படிங்கறத உணர்த்தவே யமதர்மன் இந்த பிரண்டைய தன் விருட்சமா கொண்டு வந்ததா அந்த உரையில மிக நேர்த்தியா சொல்லப்பட்டிருக்கு. அடடே, அப்படியானால் பிரண்டைய சாப்பிடுறதுக்கும் நமது ஆயுளுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்க. அந்த ஆதாரத்துல இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லிருக்காங்க? அதாவது தீராத நோயில கஷ்டப்படுறவங்க, மரண விளிம்புல இருக்கிறவங்க பிரண்ட துவையல சாப்பிட்டா யமதர்மனுக்கு அவங்க மேல பிரியம் வந்துருமா. ஓஹோ! ஒன்னு, யமன் அவங்கள விட்டுட்டு போயிடுவாரு, அதாவது அவங்க ஆயுள் நீட்டிக்கப்படும். இல்லனா அவங்களோட மரணமாவது எந்த விதமான வலியும் வேதனையும் இல்லாம ரொம்ப சுமூகமா அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்கறதுக்கு ஒரு நம்பிக்கை மாதிரி தெரியுது. ஆனா ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு இங்க ஒரு ஆழமான சந்தேகம் வருது. ஒரு மனிதனோட தலையெழுத்தையோ இல்ல அவனோட மரணத்தையோ வெறும் ஒரு சமையலறை துவையல் மாத்திடுமா என்ன? இது கேட்கறதுக்கு கொஞ்சம் ஓவர் நம்பிக்கையா, ஒரு அதிகப்படியான விஷயமா உங்களுக்கு தோணலையா? இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான மெக்கானிசம் என்ன? நீங்க கேட்கிற சந்தேகம் மிக நியாயமானது தான். இத நாம வெறுமனே ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி பார்க்கக்கூடாது. இத தர்க்க ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் நம்ம அணுகணும். கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? கண்டிப்பா. இப்போ ஒரு நோயாளி தீராத நோயில படுக்கையில் இருக்கும்போது அவனோட உடலை விட அவனோட மனசு தான் முதல்ல மரணத்தை சந்திக்குது. அதையே நாம யமபயம் அப்படின்னு சொல்றோம். மரண பயம். கரெக்ட். இந்த மரண பயம் என்ன பண்ணும்னா உடம்புல இருக்கிற கார்டிசோல் மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை அதிகப்படுத்தி குணமடைற வாய்ப்பையே குறைச்சிடுது.
ஆக்சுவலா இது மெடிக்கலி ப்ரூவன் ஃபேக்ட் தானே? இந்த ஆழ் மனசுல இருக்கிற பயத்தை வேரோட அழிச்சிடுது. வாவ்! பயம் விலகுன உடனே உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி தானாவே பல மடங்கா பெருகிடும். அப்போ அந்த பிரண்டையில இருக்கிற அபாரமான மருத்துவ குணங்களை உடல் முழுமையா ஈர்த்துக்குது. இது ஒரு உளவியல் மற்றும் உடலியல் சுழற்சி, அதாவது ஒரு மைண்ட் பாடி லூப் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இதுல இன்னொரு விஷயமும் அவர் வலியுறுத்தியிருக்காரு. அதாவது இத குறிப்பா சனிக்கிழமைகள்ல சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அதுக்கும் ஒரு ஆழமான பின்னணி இருக்கு. எனக்கும் அந்த சனிக்கிழமை கனெக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. யமதர்மனோட சொந்த சகோதரன் தான் சனி பகவான். 2 பேருமே சூரியனோட பிள்ளைங்க. சனி பகவான் கர்மாவோட பலனை கொடுப்பவர், யமன் அந்த கர்மாவோட முடிவை கொடுப்பவர். சரியா புடிச்சிங்க பாயிண்ட். அதனால சனிக்கிழமைகள்ல பிரண்ட துவையல செஞ்சு சாப்பிடுறது யமனுக்கு இன்னும் அதிக மகிழ்ச்சியை தருமா. அகால மரணங்கள், திடீர் விபத்துகள் இதிலிருந்து தப்பிக்க இது ஒரு எளிய வழியா சொல்லப்படுது. இந்த உறவு முறைகளை வச்சு அவங்க பாட்னைய எப்படி இணைச்சிருக்காங்க பாருங்களேன், அற்புதம் இல்லையா? சத்தியமா அஸ்ட்ராலஜிக்கும் ஆயுர்வேதத்துக்கும் உள்ள அந்த தொடர்பை அவங்க அப்படி பின்னி வச்சிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சீங்களா? இந்த பிரண்டை ஆயிலே காக்கிற அரணா மட்டும் இல்லாம நம்ம உடலுக்குள்ள இருக்கிற நச்சுக்களையும் ஏவல்களையும் கூட எப்படி முறிக்குது அப்படிங்கறத நோக்கியும் அந்த உரை நகருது. ஆமா ஆமா, அது ஒரு மிக முக்கியமான பகுதி. செய்வினை தோஷம், பில்லி, சூனியம், கண் திருஷ்டி அப்படின்னு பயந்து போய் போலி சாமியார்கள் கிட்ட இன்னைக்கு 50,000 60,000 ரூபாய் வரை பணத்தை இழக்கிறவங்கள நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ரொம்ப வேதனையான உண்மை அது. ஆனா அந்த மூல ஆதாரத்துல ஒரு யதார்த்தமான உண்மை சொல்லப்பட்டிருக்கு. செய்வினை அப்படிங்கிறது ஏதோ காத்துல பறந்து வர்ற பேய் கிடையாது. பல நேரங்கள்ல உணவுலையோ இல்ல வேற எதுலயோ கலந்து வயிற்றுக்குள்ள நேரடியா செலுத்தப்படுற நச்சு பொருள்களை தான் செய்வினை அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அது ஒரு வகையான பாய்சன் மாதிரி. இந்த நச்சுக்களை முறிக்க பிரண்டையோட மங்கள பொருளான தேங்காய சேர்த்து பொரியலாகவோ அல்லது சாதமாகவோ சாப்பிடணுமா. அப்படி செஞ்சா அந்த செய்வினை முறிஞ்சிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. உங்களுக்கு எங்க குழப்பம் வருது? இப்போ நம்ம உடல ஒரு வீடு அப்படின்னு வச்சுக்கிட்டா, பிரண்டை அப்படிங்கிறது அந்த வீட்டை கூட்டி சுத்தப்படுத்துற ஒரு ஆன்மீக துடைப்பம் அப்படின்னு வச்சுக்கலாமா? துடைப்பம் அப்படிங்கறத விட இது ஒரு டார்கெட்டட் ஸ்பிரிச்சுவல் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப கரெக்டா இருக்கும். ஸ்பிரிச்சுவல் ஆன்டிபயோட்டிக், நல்ல வார்த்தை. இப்போ உங்க உடலுக்குள்ள போற ஒரு நல்ல பாக்டீரியா எப்படி கெட்ட பாக்டீரியாவை தேடி போய் அழிக்குமோ அதே வேலையை தான் பிரண்டை செய்யுது. இதை நீங்க ஒரு மருத்துவ கண்ணோட்டத்துல பாருங்க. மனித உடலோட மாபெரும் சுத்திகரிப்பு ஆலைகள், அதாவது ஃபில்டர்ஸ் எவை? கண்டிப்பா கல்லீரல், அதாவது லிவர், அப்புறம் சிறுநீரகங்கள், கிட்னிஸ். அதேதான். பிரண்டைக்கு இந்த கல்லீரலையும் குடலையும் முழுமையா சுத்தப்படுத்துற அதீத காரத்தன்மை, ஒரு ஆல்கலைன் ப்ராப்பர்ட்டி இருக்கு. வயிற்றுக்குள்ள போன ஒரு மோசமான ரசாயனவோ இல்ல நச்சு பொருளோ, அதாவது அதே தான் நாம செய்வேனின்னு சொல்றோம், அது அங்க தங்கியிருக்கும் போது பிரண்டை அதை உடைச்சு சிறுநீர் மற்றும் மலம் வழியா வெளியேற்றிடுது. ஓ, அப்போ இது சயின்டிபிக் ப்ராசஸ். ஆமா, உடல் தூய்மை, அதாவது மெடிக்கல் டீடாக்ஸ், அப்புறம் ஆன்மீக தூய்மை ஸ்பிரிச்சுவல் டீடாக்ஸ், இந்த ரெண்டும் எப்படி ஒன்னோடு ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய சாட்சி. உடலுக்குள்ள இருக்கிற ரசாயன நச்சு நீங்கும் போது தானாகவே உங்களை சுற்றியுள்ள நெகட்டிவ் எனர்ஜியும் விலகிடுது. இப்ப நல்லா புரியுது. இது ஏதோ மாயமன்றம் இல்ல, இது சுத்தமான அறிவியலை செயல்படுத்துற ஒரு முறை. சரி, பிரண்டைய சாதாரணமா சமைச்சு சாப்பிடுறத தாண்டி அதை எப்படி சார்ஜ் பண்றது அப்படிங்கறத பத்தியும் அவர் பேசியிருக்காரு. ஆமா, அந்த சார்ஜிங் கான்செப்ட் ரொம்ப முக்கியமானது. எனக்கு இது ரொம்பவும் விசித்திரமா தெரிஞ்சது. ஒரு தாவரத்தை எப்படிங்க சார்ஜ் பண்ண முடியும்? திரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் அப்படின்னு தொடங்குற சிவபெருமானுக்குரிய சக்தி வாய்ந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே பிரண்ட துவையலை சாப்பிடணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ பிரண்டை அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த மொபைல் போன் அப்படின்னா, மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படிங்கிறது அதுக்கான கரண்ட், அதாவது மின்சாரம் மாதிரி செயல்படுதா? சூப்பர், மிகச்சிறப்பான ஒப்பீடு இது. நவீன குவாண்டம் பிசிக்ஸும் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய தாந்திரிகமும் சந்திக்கிற புள்ளி இதுதான். எப்படி சொல்றீங்க? இப்போ தண்ணீருக்கும் சரி, நாம உண்ணும் உணவுக்கும் சரி, சுற்றியுள்ள ஒலி அதிர்வுகளையும் அதீத ஆற்றல்களையும் தன்னுள் ஈர்த்து பதிவு செஞ்சுக்கிற ஒரு நினைவாற்றல் இருக்கு. அத வாட்டர் மெமரி இல்லனா மாலிகுலர் மெமரி அப்படின்னு அறிவியல் சொல்லுது. ஓஹோ, அதாவது சவுண்ட் வைப்ரேஷன்ஸை அப்சார்ப் பண்ணிக்குமா? கண்டிப்பா.
நீங்க ஆழமான அதிர்வுகளோட மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை உச்சரிக்கும் போது அந்த மந்திரத்தோட அதிர்வுகள் நேரடியா பிராண்டையோட மூலக்கூறுகளுக்குள்ள ஊடுருவுது. மரணத்தை வெல்லும் அந்த மந்திரமும் யமதர்மனுக்கு பிரியமான அந்த மூலிகையும் சேரும்போது அது வெறும் உணவா இல்லாம அதிர்வுகள் நிறைஞ்ச ஒரு மருத்துவ அருமருந்தா மாறி நமது நரம்பு மண்டலத்துக்குள்ள பாயுது. வாவ்! அது மட்டும் இல்ல, இதை எந்த நாட்கள்ல சாப்பிடுறோம் அப்படிங்கறதுலயும் ஒரு பெரிய கணக்கு இருக்கு. ஆமா, அந்த நட்சத்திர கணக்குகள். சனிக்கிழமைகளை தாண்டி சுவாதி, சதயம், பரணி ஆகிய நட்சத்திரங்கள் யமதர்மனுக்கு உரியவை அப்படின்னும், மகம் நட்சத்திரம் நமது பித்ருக்களுக்கு, அதாவது முன்னோர்களுக்கு உரியது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குறிப்பிட்ட நட்சத்திர நாட்கள் வரும்போது பிரண்டை சாப்பிடுறது பலன்களை பல மடங்கு அதிகரிக்கும்னு அவர் சொல்றாரு. இது ஒரு விதமான காஸ்மிக் டைமிங். அதான் அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல பிரபஞ்சத்துல ஒரு வித ஆற்றல் ஜன்னல் திறந்திருக்கும், அப்போ இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்களா? ஆமா, அது ஒரு சரியான பார்வைதான். நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது வெறும் வானியல் கணக்குகள் கிடையாது. அவை ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் பூமியை வந்தடையும் நாட்காட்டிகள். இங்கே அவர் எப்படி தனிப்பட்ட ஒரு மனிதனோட ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து ஒட்டுமொத்த குடும்பத்தின் முன்னோர்களின் ஆசியை பெறுவது அப்படிங்கிற இடத்துக்கு உரையாடல நகர்த்துறாரு, கவனிச்சிங்களா? ஆமா, அந்த ஷிஃப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. முன்னோர்கள், அதாவது பித்ருக்கள் எங்கிருந்து வர்றாங்க, அவங்க யமலோகத்திலிருந்து தான் பூமிக்கு வர்றாங்க அப்படிங்கறது நம்ம ஐதீகம். யமலோகத்திலிருந்து வர்றதால யமனோட அடையாளமான பிரண்டைய நாம பயன்படுத்தும் போது அது நேரடியா பித்ருக்களோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்துது. இந்த இடத்துல தான் அந்த சுவாரஸ்யமான அமாவாசை ரகசியம் வருது. தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாளய அமாவாசை நாட்கள்லயும் வீட்ல வருடாந்திர தவசம் கொடுக்கற நாட்கள்லயும் கட்டாயம் பிரண்டை துவையல் சாப்பிடணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அதை விட என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு சடங்கு ஒண்ணு இருக்கு. நீங்க இதை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அமாவாசை இரவுகள்ல பித்ருக்கள் தங்கள் உறவினர்களை பாக்குறதுக்காக வீட்டு வாசலுக்கு வருவாங்களாம். ஆனா அவங்க நேரடியா வீட்டுக்குள்ள வரமாட்டாங்களே. அதுதான் விஷயமே. வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க, வாசல்லையோ இல்ல பக்கத்துல இருக்கிற மரத்தடியிலையோ தான் காத்திருப்பாங்களாம். அதனால அமாவாசை அன்னைக்கே இரவு ஒரு பித்தளை இல்லனா செம்பு டம்ளர்ல தண்ணீர் ஊத்தி அதுல 2 பிரண்டை துண்டுகளையும் கொஞ்சமா எள்ளையும் போட்டு வீட்டு வாசல்ல வைக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா, அந்த மாதிரி ஒரு வழக்கம் இருக்கு. இதை ஏத்துக்கிட்டு முன்னோர்கள் மனங்குளிர்ந்து ஆசிர்வதிச்சுட்டு போவாங்களாம். இது கேட்டதுக்கு ஒரு அழகான கதையா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஏதாவது நுட்பமான சயின்டிபிக் காரணம் இருக்கா? நிச்சயமா இருக்குங்க. இது வெறும் சென்டிமெண்ட் மட்டும் இல்ல, இது ஒரு நேர்மறை ஆற்றல் பரிமாற்றம். எள்ளும் தண்ணீரும் பித்ருக்களுக்கு உரியது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதோட யமனுக்கு உரிய பிரண்டையும் சேர்க்கும்போது அந்த சடங்கு முழுமையடையுது. ஆனா இதுல ஒரு அறிவியல் இருக்குன்னு சொல்ல வந்தீங்க? செம்பு இல்ல பித்தளைய பயன்படுத்த சொல்றாங்க. ஏன்? செம்பு, அதாவது காப்பர் அப்படிங்கிறது எனர்ஜியை மிகச் சிறப்பா கடத்துற ஒரு உலோகம். அதுக்கு ஒலிகோடைனமிக் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு அறிவியல் தன்மை உண்டு. அது தண்ணீர்ல இருக்கிற கெட்ட பாக்டீரியாக்களை அழிச்சு அந்த நீரை ஒரு காந்தப்புலம் மாதிரி மாத்திடுது. ஓஹோ, அப்போ அந்த டம்ளர் ஒரு டிவைஸ் மாதிரி செயல்படுதா? எக்ஸாக்ட்லி. அமாவாசை மாதிரி ஈர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிற இரவுகள்ல செம்பு பாத்திரத்துல இருக்கிற அந்த கலவை வளிமண்டலத்தில் இருக்கிற நுட்பமான அதிர்வுகளை, அதாவது சப்டைல் வைப்ரேஷன்ஸை ஈர்க்கிற ஒரு ஆண்டனாவா செயல்படுது. இதுதான் நம்ம பாரம்பரியத்தோட உண்மையான ஆழம். வாவ், அந்த ஆண்டனா ஒப்பீடு ரொம்ப அருமையா இருக்கு. சமையலறையில ஆரம்பிச்ச பிரண்ணையோட பயணம் இப்போ செம்பு டம்ளர் வழியா காஸ்மிக் லெவலுக்கே போயிடுச்சு. இதோட நிக்கலையே. ஆமா, இதோட அடுத்த கட்டமா இந்த பிரண்டை எப்படி பிரம்மாண்டமான ஆலயங்களுக்கும் தாந்திரிக யாக குண்டங்களுக்கும் போகுது அப்படிங்கிறது தான் உச்சகட்டம். வீட்ல யாராவது ரொம்பவும் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில இருந்தா சனிக்கிழமைகள்ல பிரண்டைய சாதமா தயாரிச்சு சிவபெருமான் இல்லனா பெருமாள் கோயில்களுக்கு கொண்டு போய் படைச்சு அத அங்க இருக்கிற மக்களுக்கு தானமா கொடுக்கணுமா. ஒரு அன்னதானம் மாதிரி. ஆமா, அது மட்டும் இல்ல, திருமைச்சோர் லலிதாம்பிகை கோயில்ல சிவபெருமானுக்கு பிரண்ட சாதமே முக்கிய நைவேத்தியமா படைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு அரிய தகவலையும் அவர் பகிர்ந்திருக்காரு. ஒரு சாதாரண கொடியை இறைவனுக்கு பிரதானமா படைக்கிறாங்க அப்படின்னா அதோட மகத்துவம் எப்பேற்பட்டதா இருக்கணும். அது மட்டுமா, வைதீக முறைகளை விட தாந்திரீக முறைகள்ல பிரண்டைக்கு இருக்கிற முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப பெருசுங்க. தாந்திரீக முறைகள்ல பிரண்டையா? ஆமா, உயிருக்கு ஆபத்தான நிலையில உள்ளவங்களுக்காக கேரள தாந்திரீக முறையில செய்யப்படுற சில பிரத்யேக ஹோமங்கள்ல ஆகுதியாக, அதாவது அக்னில சமர்ப்பிக்கப்படுற பொருளா இந்த பிரண்டைய பயன்படுத்துறாங்க. நாம பொதுவா நெய், சமுத்து, நவதானியங்களை தானே ஹோமத்துல போடுவாங்கன்னு நினைச்சிருப்போம். அங்கதான் விஷயமே இருக்கு. சனிக்கிழமைகள்ல செய்யப்படுற மிருத்யுஞ்சய ஹோமங்கள்ல பிரண்டைய அக்னில போடுறாங்க. ஏன் தெரியுமா? நெருப்பு அப்படிங்கிறது ஒரு ஊடகம், ஒரு மீடியம். அது பிசிக்கல் மேட்டரை சூட்சும ஆற்றலா,
காஸ்மிக் எனர்ஜியா மாத்திர கருவி. கரெக்ட். அந்த புகை வழியா? அதேதான். பிரண்டையோட மருத்துவ குணங்களும் அதோட அதிர்வுகளும் நெருப்பின் மூலமா புகையா மாறி பிரபஞ்சத்துல கலக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாத்துது. அந்த எனர்ஜியை யமதர்மராஜானே நேரடியா பெற்றுக்கொண்டு அந்த நபரை மரண ஆபத்திலிருந்து காப்பார் அப்படின்னு தாந்திரிக ஜோதிடர் திரு இளங்கோவன் அவர்கள் ஆணித்தரமா விளக்குறாரு. என்ன ஒரு அற்புதமான சிலிர்க்க வைக்கிற பயணம் இது! விநாயகரின் அரங்கு புல்லுல தொடங்கி யமதர்மனின் பிரண்டை வரை நாம பயணித்த இந்த ஆழமான தேடல் எவ்வளவோ புதிய பரிமாணங்களை நமக்கு கத்துக் கொடுத்திருக்கு. கண்டிப்பா. பிரண்டை அப்படிங்கிறது வேலில முளைச்சு கிடக்கிற வெறும் செடி அல்ல. அது கல்லீரலை சுத்தப்படுத்துற ஒரு மருத்துவ அருமருந்து, நரம்புகளை முறுக்கேத்துற ஒரு ஆன்மீக கவசம், எல்லாவற்றுக்கும் மேலா மனிதனோட அந்த யமபயத்தை போக்குற ஒரு அற்புத சஞ்சீவி அப்படிங்கறத நம்ம முழுமையா புரிஞ்சுக்கிட்டோம். ஆமாங்க. நான் உங்களை பார்த்து நேரடியா சொல்லிக்கிறது ஒண்ணுதான். உங்களுக்கு செய்வினை வச்சுட்டாங்க, தோஷம் இருக்கு அப்படின்னு உங்களை பயமுறுத்துற ஆட்கள் கிட்ட ஆயிரக்கணக்கில் பணத்தை கொட்டி கொடுக்கறதுக்கு பதிலா இந்த சனிக்கிழமை உங்க வீட்டு சமையலறையில நீங்களே ஒரு பிரண்டை துவையல அரைச்சு சாப்பிட்டு பாருங்களேன். காசும் மிச்சம், உங்க கல்லீரலும் பாதுகாப்பா இருக்கும். மிகச்சரியான ஆலோசனை. ஆனா இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மூல ஆதானத்தோட அடிப்படையில நான் ஒரு ஆழமான சிந்தனையை இங்க விதைக்க விரும்புறேன். சொல்லுங்க. இதை நீங்க கொஞ்சம் தர்க்க ரீதியா லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. நம்முடைய பண்டைய கால முன்னோர்களுக்கும் சரி, ரிஷிகளுக்கும் சரி, பிரண்டையோட அபாரமான மருத்துவ குணங்களும் உள்ளுறுப்புகளை சுத்தப்படுத்துற அந்த மெடிக்கல் டீடாக்ஸ் தன்மையும் ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சிருக்கு. ஆமா, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இத இது உங்க கல்லீரலுக்கு நல்லது, இதுல அதிக கால்சியம் இருக்கு, அதனால சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு சயின்ஸ் கிளாஸ் மாதிரி சொல்லியிருந்தா எந்த சாதாரண மனிதனோ இதை தன் தினசரி வாழ்க்கையில கண்டிப்பா பின்பற்ற போறதில்ல. கரெக்ட். போர் அடிக்குதுன்னு விட்டுருப்பாங்க. அதனாலதான் இந்த அட்வான்ஸ்டு பொட்டானிக்கல் சயின்ஸை சாதாரண மக்களும் அன்றாடம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே யமதர்மன், செய்வினை, பித்ருதோஷம், நட்சத்திர நாட்கள் அப்படின்னு ஆன்மீக மற்றும் பயம் கலந்த கதைகளுக்குள்ள இதை ரொம்ப சாமர்த்தியமா ஒழிச்சு வச்சாங்களோ. உடல் தூய்மைக்காக அவங்க உருவாக்கின ஒரு மருத்துவ திட்டம் தான் காலப்போக்கில் பல நூற்றாண்டுகள் கடந்து இப்படி ஒரு தாந்திரிக ஆன்மீக நம்பிக்கையா உருமாறி இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆஹா, அது உண்மையிலேயே மூளையை சுண்டி இழுக்கிற ஒரு ஆழமான கேள்விங்க. அவங்க ஒரு முழுமையான லிவர் டீடாக்ஸ் மற்றும் நரம்பு மண்டல சிகிச்சைய ஒரு பேய் மற்றும் கடவுள் கதையா பேக் பண்ணி நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, அப்படிதானே தோணுது. அப்படி பார்த்தா நம் முன்னோர்கள் வெறும் மருத்துவர்கள் மட்டும் கிடையாது, தலை சிறந்த சைக்காலஜிஸ்ட், உளவியலாளர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த யமதர்மன் கதையோட பயம் இல்லனா யாருமே வேலியில கிடக்கிற அந்த பிரண்டிய திரும்பி பார்த்திருக்க மாட்டாங்க. உண்மைதான். எப்படி பார்த்தாலும் சரி, ஒரு சாதாரண தாவரத்துக்கும் மரணத்தின் கடவுளுக்கும் இடையிலான இந்த மர்மமான தொடர்பு நம்மள பிரமிக்க வைக்க தவறுறதே இல்ல. மருத்துவமோ தந்திரமோ அல்லது ஆன்மீகமோ, இந்த பிரண்ணையோட பிரம்மாண்ட ரகசியத்தை இனி உங்க வீட்ல நீங்களும் பரிசோதிச்சு பாருங்க. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை நீங்களே ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கிறோம். விடை பெறுவது உங்கள் தொகுப்பாளர்கள்.